காலி கார்டு மெசேஜஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஏன் நம்ம இன்னைக்கு காலி கார்ட்ஸ் பண்ணக்கூடாது? வர ஜூலை மாதம் நமக்கு எப்படி இருக்கணும், என்ன நம்ம பண்ணணும் அப்படின்றத மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு, நம்ம வாழ்க்கையில இன்னும் அழகான விஷயத்த அட்ராக்ட் பண்றதுக்கு, அழகான விஷயம் இல்ல அழகான விஷயங்களை நிறைய நிறைய அழகான பிரம்மாண்டமான விஷயங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு, மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு காலி கார்ட்ஸ் ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது? நமக்கான பவுண்டரிஸை என்னென்ன இடத்துல செட் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்களுக்கான கேள்விகளை நம்ம காலி கார்ட்ஸ் வச்சு பண்ண போறோம். உங்களுக்காக 2 அழகான கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 2 கார்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த கார்டு ரொம்ப ஃபேவரபிளா இருக்க போகுது பார்த்துடலாமா? ஹாய், வெல்கம். நான் உங்க ஆர்னா, உங்களோட ஃபேவரட் டேரோ கார்டு ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், அண்ட் நான் ஒரு NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர் அண்ட் LOA கோச், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப அழகான காலி கார்ட்ஸ் வழியா, ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பண்ணி, போன வாரம் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க காலி கார்ட்ஸ் பண்ணுங்கக்கா அப்படின்னு. எனக்கு அப்பதான் தோணுச்சு, ஐயோ ரொம்ப நாள் இந்த கார்ட்ஸ் நம்ம பண்ணவே இல்லையே. ஃபர்ஸ்ட் அந்த கார்ட்ஸை கிளென்ஸ் பண்ணிட்டு 2 முக்கியமான கார்ட்ஸ் ஷஃபிள் பண்ணி எடுத்ததுல 2 முக்கியமான கார்ட்ஸ் தெரிஞ்சது. இது செட் 1, இது செட் 2. ஓகே, நீங்க எது சூஸ் பண்றீங்க? கண்களை மூடிட்டு எந்த நம்பர் உங்க கண்ணு முன்னாடி வருதுன்னு பாருங்க, இல்ல இந்த கார்ட்ஸை பார்த்து எந்த கார்டு உங்களுக்கு திருப்பி திருப்பி தெரியுதுன்னு பாருங்க. இந்த 2 கார்ட்ஸ்ல ஏதேனும் ஒரு கார்டை சூஸ் பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன், வர 1ஆம் தேதியில இருந்து பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப் பண்ண போறோம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப் வந்து எந்த உறவை வேணாலும் நம்மளால ஈர்க்க முடியும். ஓகே, எந்த உறவையும், ஒரு மனிதரை நம்ம வாழ்க்கைக்குள்ள ஈர்க்கிறதையும் தாண்டி இன்னும் நம்ம வாழ்க்கைக்குள்ள அவங்கள தக்க வச்சுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு 10 நாள் ஒர்க் ஷாப். இப்பவே உங்களுக்கு ஸ்கிரீன்ல அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். 10 நாள் வாட்ஸ்அப் ஒர்க் ஷாப் தான். காலையில 7 மணிக்குள்ள உங்களுக்கு நான் அனுப்ப வேண்டியதை அனுப்பிடுவேன். த்ரூ த டே நீங்க என்ன பண்ணணுமோ அதை நான் ஃபுல்லா 24 ஹவர்ஸும் நம்ம அதை பண்ண போறது இல்லை. ஒரு 5-10 நிமிஷம் ஒரு சின்ன ஆக்டிவிட்டியா தான் இருக்கும். அது என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்துட்டு நீங்க பண்ணிட்டு டன் அப்படின்னு தனியா ஒரு டிஸ்கஷன் குரூப்ல இருக்கும், அங்க நீங்க சொல்லலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த குரூப்ல கேட்கலாம். ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தான் இந்த ஒர்க் ஷாப் இருக்கும். இன்ஃபேக்ட் என்னோட எல்லா ஒர்க் ஷாப்ஸுமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். 2-வே ப்ராசஸ். நான் உங்களுக்கு எடுப்பேன், நீங்க சந்தேகம் இருந்தாலும் என்ன கேட்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க, கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்கள நம்ம வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கணும், அது நம்ம அம்மா அப்பா, நண்பர்கள், சகோதரர்கள், யாரா வேணாலும் இருக்கலாங்க. பட் நமக்கு எல்லாரும் தேவை இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இன்டென்ஷன்ல செட் பண்ண ஒர்க் ஷாப் தான் இது. வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்போ உங்க 2 கார்ட்ஸ், அந்த ஒர்க் ஷாப் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க கார்டை சூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப அழகான செட் 1 கார்டு நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வமாதா. எவ்வளோ அழகா இருக்காங்கல்ல. உங்களை பார்க்கும்போது எனக்கு தோன்ற முதல் விஷயம் என்னன்னா, அவங்க நிறத்தையே பாருங்களேன், எவ்வளவு யூனிக்கா இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அவங்கள பார்க்கும்போதே ஒரு போல்ட்னஸ் நமக்கு கிடைக்குது. ஷீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனல், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இவங்க உங்க வாழ்க்கையில வந்தனாலேயே உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த ஜூலை மாதத்துல நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் உன்னோட டேலண்ட். இந்த டேலண்ட்டை நீ வெளியில மற்றவர்களுக்கு காட்டுறதுக்கு முதல்ல இதுதான் உன் டேலண்ட், இதெல்லாம் உன்னால முடியும் அப்படின்றத நீ ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு, உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காம இதை நீ ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ஒரு காளிமா இவங்க. நம்ம இவால்வ் ஆகணும், ஏதோ ஒரு இடத்துல நம்ம வெளியில தெரியணும் அப்படின்னா அதுக்கான சரியான வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும். அந்த சரியான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கான லிமிட்டிங் பிலீவ்ஸ், என்னால இதை வெளியில போய் பண்ண முடியுமா, என்னால இதை சாதிக்க முடியுமான்னு நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகம் எல்லாம் தாண்டி நம்ம வெளியில வந்து பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, இவங்க விஸ்வமாதா அம்மா வந்து நமக்கு கண்டிப்பா நம்மளுடைய அந்த காக்குற நேரத்தை கம்மி பண்ணி நமக்கான வாய்ப்புகளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவாங்க. கீப் என்கரேஜிங் யுவர் செல்ஃப். நம்மளை வந்து கண்டினியூஸா இன்ஸ்பயர் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எஸ், கண்டிப்பா நம்மள ஓரளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. பட் கண்டினியூஸா நம்மள வந்து யாராவது ஒருத்தவங்க இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இட் இஸ் நாட் ஹேப்பனிங் இல்லையா? ஸோ இந்த ஜூலை மாதம் நீங்க தான் உங்களை இன்ஸ்பயர் பண்ண போறீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில இன்னும் அழகா மாறணும், உங்க வாழ்க்கை இன்னும் பியூட்டிஃபுல்லா மாறணும்னு நீங்க நினைக்க போறீங்க. நம்ம எல்லாரும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.
விஸ்வ மாத்தாமா அப்படின்றத டைப் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க. இவங்களை ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இவங்க எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத மட்டும் பாருங்க, உணருங்க. இவங்க எனர்ஜியை நீங்க அட்ராக்ட் பண்ண பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷனா இந்த ஜூலை இருக்க போகுது. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தயாரா? ரொம்ப அழகான டிரான்ஸ்ஃபர்மேஷனா நான் இதை பாக்குறேன். ஓகே, அண்ட் உங்களுக்கான கார்ட்ஸ். வாவ், அதாவது என்னால முடியாது அப்படின்னு நீங்க நினைச்ச ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா இந்த ஜூலை மாதம் முடிக்க போறீங்க. இதெல்லாம் என்னால சாத்தியமா அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஒன்ஸ், என்னைக்கோ ஒரு காலம், முன்பு ஒரு காலத்தில் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு ஈஸியா முடிய போகுது. அதுக்கான தைரியமும் வரப்போகுது. விஸ்வமாதாமா கார்ட்ஸ் வந்தாலே நமக்கு தெரியணும், நம்மளோட போல்ட்னஸ் எல்லாமே முன்னாடி வந்து லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாம் பின்னாடி தள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி அவங்களுக்கு. கடந்த ஏப்ரல், மே அந்த காலத்துல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு எனர்ஜி தடை இருந்திருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஏப்ரல், மே அந்த மாதங்கள்ல இருந்த ஒரு எனர்ஜி பிளாக் வந்து உங்களுக்கு சரியா போக போகுது. அது இன்னமே உனக்கு வரப்போறது இல்லை. அந்த எனர்ஜி பிளாக் சில நேரத்துல இமோஷனலா உனக்கு ட்ரிகர்ஸா இருக்கலாம். சில பேரை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஐயோ நம்மள இப்படிலாம் பண்ணிட்டாங்கல்ல, இவங்க எதுக்கெல்லாம் காரணம் இல்லை அப்படிலாம் தோணும்ல. அந்த மாதிரி விஷயங்கள் உனக்கு தோண ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ், உறவுகள் நம்ம ரொம்ப கூடயே இருப்பாங்க, பட் நம்மளை ஹர்ட் பண்ணவும் செய்வாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து திருப்பி வாழ்க்கையில வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர். அவங்கள பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கிறவர்களை அவங்க கிட்ட இருந்து நீ ஒதுங்கிரு அப்படின்ற மாதிரி. யாரையும் நம்ம வெறுக்க வேண்டாம், பட் முதல்ல தேவையில்லாத உறவுகளை தள்ளி வைக்கும் போதே, ஸ்டார் கார்டு வந்திருக்கு பாருங்க, தேவையில்லாத உறவுகளை நீ தள்ளி வைக்கும் போதே நீ பாதி கிணற தாண்டிட்ட. ஏன்னா தேவையில்லாத ஆற்றல்லாம் நம்ம அங்கேயே விட்டுடுறோம். எப்பா நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆல்சோ இந்த ஜூலை 15க்கு மேல பணம் 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 சார்ந்த விஷயங்கள் வந்து நான் இன்னும் நல்லா சம்பாதிக்கணும், நான் இன்னும் நல்ல வருமானம் ஈட்டணும் அப்படின்னு இந்த ஜூலை மாதம் பாதிக்கு மேல உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. நான் சொல்றது சரின்னா சக்சஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும், நான் சாதிக்கணும் அப்படின்றது உங்க மனசுல வந்துருச்சு. அது இந்த 15ஆம் தேதி பார்த்தீங்களா, சாதிக்கணும்னு சொல்றேன், என்ன மாதிரி கார்டு வருது பாருங்க. ஏன்னா அந்த எண்ணம் வந்தாதான் இந்த மாதிரி ஒரு ஆற்றல் வரும். நமக்கு ஏதோ ஒரு நமக்கு பிடிச்ச வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு குழந்தைத்தனமான ஒரு ஆசை வரும் இல்லையா, சீக்கிரம் எழுந்துக்கணும், சீக்கிரம் பண்ணணும், எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னு நம்ம ஓடுவோம் இல்லையா. அதுதான் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஆற்றல் உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்குங்க. அதுவும் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு தோணுது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. ஓகே, 15ஆம் தேதிக்கு மேலே. ஏன்னா நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் இன்னும் ரெக்கக்னைஸ் ஆகணும், நான் இன்னும் ரொம்ப யூனிக்கா தெரியணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நினைக்கிறீங்க. யார்கிட்டயும் போயிட்டு நெகோஷியேட் பண்ணாதீங்க. நீங்க வேலைக்காக நெகோஷியேட் பண்றது வேற, அது வேற விதம். பட் யார்கிட்டயுமே போயிட்டு இதுதான் நான் அப்படின்னு உங்களை ப்ரூவ் பண்ண நினைக்காதீங்க இந்த ஜூலை மாதம். ஓகே, யார்கிட்டயுமே நீங்க நான் இதுதான் நான் அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டாம். நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படியுமே நம்மளை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. நம்ம அவங்களுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. we don't have to explain ourselves to anybody until and unless அது யாரோ ஒருத்தங்களை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்கன்ற பட்சத்துல நம்ம போய் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க போய் உங்களை யாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் இந்த இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்க போதுங்க. நிறைய நீங்க செய்ய போறீங்க. ஸோ சில நேரத்துல வந்து ஐயோ டயர்டா இருக்கே அப்படின்னு கூட தோணலாம். ஏன்னா பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஒரு எனர்ஜி. சில நேரத்துல ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தீங்களா, நம்ம பணம் பத்தி பேசுறோம், பணத்துக்கான முதன்மையான கார்டு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இன்ஃபேக்ட் என்னோட டேரோ ரீடிங் கிளாஸ், ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ் டேரோ ரீடிங் கிளாஸும் ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. இன்னமும் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா வாங்க, ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இல்லை அடுத்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா கூட செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர்ல அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும், வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்களும் இன்டர்நேஷனலி ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ்ட் டேரோ ரீடர்னு பேர் வாங்குங்க. ஓகே, ஸோ இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில வரும். நீ அட்ராக்ட் பண்ணு. உன் வேலை என்ன? அட்ராக்ட் பண்றது.
அதை நீ அட்ராக்ட் பண்ண ஆரம்பி. அண்ட் சில நேரம் உனக்கு பேர்ன் அவுட் ஆன மாதிரி இருக்கும், டயர்டா இருக்கும், கொஞ்ச நேரம் தூக்கம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இப்போ உனக்கு உன்னோட எனர்ஜியோட அட்ராக்ட் பண்ண வேண்டிய டைம், டிட்டாச் ஆகிற டைம் இல்லை. ஸோ வாய்ப்பை நீங்க தான் உங்களுக்காக தட்டி பறிச்சுக்கோங்க. தட்டி பறிச்சுக்கோங்கன்னா, மரத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு, இது என்னோட வாய்ப்பா இல்லையா தெரியல, பட் நம்ம அட்ராக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த பழத்தை தட்டி அடிங்க, கண்டிப்பா அது உங்களை வந்து சேரும். மற்றவர்கள் கிட்ட இருந்து உங்க வாய்ப்பை தட்டி பறிங்கன்னு சொல்லல. ஒரு மரம், அந்த மரத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு, இது எனக்கான வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்ச தட்டி எழுப்பி அந்த வாய்ப்பை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். ஏன்னா விஸ்வமாதாமா வந்து உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அது நடக்கும்போது இவங்க தானா அப்படின்னு நம்மள எல்லாரும் ஒரு செகண்ட் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்கட்டுமே, நம்ம எவ்வளவு பேரை பார்த்திருப்போம். இப்போ நம்ம இன்ஸ்பயர் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. இன்ஸ்பயர் அப்படின்றத டைப் பண்ணுங்க. நம்ம வாய்ப்புகளை நம்ம எடுத்துக்கலைன்னா யாருமே நம்ம கையில பிளாட்டர்ல வந்து கொடுக்க போறது கிடையாது. ஸோ இந்த ஜூலை மாதம் உங்களுக்காக நீங்க ஓட போறீங்க, உங்களுக்காக நீங்க ஓட போறீங்க. உங்க கூட வரணும்னு நினைக்கிறவங்க, நீங்க கூப்பிடுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா உங்க பின்னாடி வருவாங்க. பட் உங்களுக்காக நீங்க ஓட போறீங்க. ரொம்ப அழகான ஒரு ரீடிங் இல்லையா காளிமாவலியா? ஸோ திருப்பியும் நான் ஞாபகப்படுத்துறேன், வர ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான டீட்டெயில்ஸை இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துட்டேன். இந்த வீடியோட இன்ட்ரடக்ஷன், போன வீடியோல இன்ட்ரடக்ஷன் எல்லாத்துலையும் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட்னா வந்து ஜாயின் பண்ணுங்க. இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கால்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, thank you and bye from RN. As always, keep smiling. Super July உங்க எல்லாருக்கும். ரொம்ப அழகான ஒரு கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரே வார்த்தையில இவங்களை பத்தி சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்றத டைப் பண்ணுங்க. I am celebrating every moment of my life. மந்திர சக்திமா. அதாவது உன் குரலை பயன்படுத்து, ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை. ஒவ்வொன் வாழ்க்கைனா இவங்க தான். உன் குரலை பயன்படுத்து, உன் குரல் தான் உன்னை காப்பாத்த போகுது. எந்தெந்த இடத்துல உன்னோட த்ரோட் சக்கராவை கிளென்ஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல நீ பேசணும்னு நினைக்கிறத பேசணும், எந்தெந்த இடத்துல இது நம்ம வேலை இல்லை, நம்ம வாயை மூடிட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி நிக்கணுமோ, அந்த ஆஃப் ஆன், அந்த ஸ்விட்ச் கண்ட்ரோல் இங்க இருக்கணும். இதை மீறி நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படின்ற பியூட்டிஃபுல்லான மெசேஜ். அதுவும் இந்த கார்டு வந்து சத்தம், சத்தம், குரல் சத்தம், வெளியில கேட்குற சத்தம், உங்க ஆன்மாவுடைய சத்தம், எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பவர் ஜாஸ்தி அப்படின்றத குறிக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பல்லி அப்படின்னா உடனே நம்ம வந்து நல்ல சகுனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஃபோன் அடிக்குது, ஒரு பெல் சத்தம் கேட்குதுன்னா கூட நானே கேட்கறேன் இல்லை, எங்க உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு. ஸோ சத்தம், காது வழியா கேட்கக்கூடிய சத்தம், உங்க தொண்டை வழியா வரக்கூடிய அந்த ஓசை, இதை ரெண்டுத்தையும் நல்லா பயன்படுத்து இந்த ஜூலை மாதம். இன்ஃபேக்ட் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உஷாரா இரு அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா உன்னை நீ எம்பவர் பண்ணணும். ஓகே, உங்களை நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன காட்டிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய குரல் வளமும் இதுவும் ரொம்ப தேவை. ஓகே, காது வழியா நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள், ப்ராபப்ளி நீங்க வந்து தெரியல, இன்னும் நான் இதை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தோணும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நிறைய பாட்டு கேட்கணுமோ, நீங்க இல்ல நிறைய பாட்டு மட்டும் இல்லை, அதுவும் ஒரு விதமான ஓசை, நிறைய இன்டர்வியூஸ், மற்றவங்க எப்படி வாழ்க்கையில வந்திருக்காங்க, இன்ஸ்பயர் ஆகணுமோ. எது பண்ணாலும் ஃபாஸ்டா பண்ணு. ஏதோ ஒரு இடத்துல ட்ரெயின் ஆயிட்டே இருக்கீங்க, ஃபாஸ்டா பண்ணுங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க, ஒரு விஷயம் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்க மனசுல ஒரு குழப்பம் இருக்கா, யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? திங்கிங் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அதை பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்க யோசிக்க யோசிக்க உங்களுக்கு டயர்ட்னஸ் தான் ஜாஸ்தி ஆகுதுன்னு நினைக்கிறேன். யூ கெட்டிங் டயர்ட். அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. இதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சே டயர்ட் ஆயிடுறீங்க. அதை சரி பண்ணிதான் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்றத நீங்க யோசிக்கணும். அதுக்கான நேரம். ஸ்டார்ட் பிளானிங் அப். அண்ட் இப்பதான் எனக்கு இந்த கார்டோட அர்த்தம் புரியுது. இந்த ரெண்டுமே பார்க்கும்போது நோ சொல்ல ஆரம்பி.
நோ சொல்லு. ஆக்சுவலி எனக்கு இந்த கிங் ஆஃப் வாண்ட்ஸ் பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் சொல்லுது. அவர் எப்படி நிக்கிறாரு பாருங்க. அதை பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கீங்கன்றத உங்க கூட இருக்கிற நிறைய பேர் பாக்குறாங்க. அது உங்க குழந்தைகளா இருக்கலாம், உங்க கூட இருக்கிற நண்பர்களா இருக்கலாம், உங்க பெற்றோர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், கணவன் மனைவி, யாரா எந்த உறவா இருந்தாலும் சரி, எல்லாருமே உங்களை ஏதோ ஒரு இடத்துல கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, எப்படி ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்க, அதை வந்து அவங்க கான்சியஸா பாக்குறாங்களோ இல்லையோ, பட் கண்டிப்பா அவங்க அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு பாடமா இருந்துகிட்டே இருக்கீங்க. ஓகே, அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு ஒரு பாடமாவும் இருக்கீங்க. உங்க ஹீலிங் ப்ராசஸ், நீங்க எப்படி ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்றீங்க, அதை அட்ராக்ட் பண்றதுக்கு எப்படி பல விஷயங்களை விட்டு கொடுக்குறீங்க அப்படின்றத உங்க கூடயே இருக்க யாரோ ஒருத்தர் இல்ல 2 பேர் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க தான் அவங்களுக்கு கைட், நீங்க தான் அவங்களுக்கு ஹேண்ட் புக். ஓகே, ஒரு கோனார் நோட்ஸ் மாதிரி, ஒரு கைடு மாதிரி நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமே. நீங்க எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றீங்களோ அதே மாதிரி அவங்களும் ஹேண்டில் பண்ண பழகிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு மிரர் இமேஜ் தான் நான் பாக்குறேன் இங்க. ஸோ இப்போ இது ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரா எடுத்துக்காதீங்க. ஓ, நான் இப்படிதான் பிஹேவ் பண்ணணுமோ அப்படின்னு அது ஒரு ப்ரெஷரா எடுத்துக்காம அது ஒரு வே ஆஃப் லைஃபா எடுத்துக்கோங்கன்ட்டு தான் இந்த 2 கார்டும் சேர்ந்து ஒரு அர்த்தமா கொடுக்குது. பியூட்டிஃபுல். நான் சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு. அழகு, பியூட்டிஃபுல் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி பியூட்டிஃபுல்ன்றது அதை விட அழகுன்றது எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை இல்ல. அழகு அப்படின்றத டைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ கண்டினியூஸா உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த கிங் ஆஃப் இது வந்து ரொம்ப ஷார்ப் பேஜ் கார்ட்ஸ். நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. எந்த ஐடியாவை பயன்படுத்துறதுன்னே தெரியல. பட் வர ஐடியாஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. ஆஃப் லேட் கொஞ்சம் கோவம் வருதா, யாராவது சிம்பிளா சாதாரணமா ஏதாவது சொன்னா கூட டக்குன்னு ஹலோ அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிடுறீங்களா? ஏதோ யாரோ வேற யாரோ உங்ககிட்ட காட்டுற ஈகோவை அவங்க கிட்ட காட்ட முடியாதனால நீங்க வேற யார்ட்டையோ காட்டிட்டு இருக்கீங்க. நோ எங்க சொல்லணுமோ உங்க தொண்டையை பயன்படுத்தி உங்க வாய்ஸ் பாக்ஸ், இங்க த்ரோட் சக்கரா இருக்கு, எங்க நோ சொல்லணுமோ அங்க நோ சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துல இது வேண்டாம், இது வந்து என்னால அவங்க கிட்ட சொல்ல முடியல, அதனால மத்தவங்க கிட்ட சொல்றீங்க அப்படின்றத நீங்க நிறுத்தணும். ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நம்ம வந்து ஓரளவுக்கு தான் ஹர்ட் பண்ணணும். அப்படி ஹர்ட் பண்றதே தப்பு. ஓரளவுக்கு ஹர்ட் பண்ணணும்னு சொன்னது நான் சொல்றதே தப்பு. யாரையுமே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை வந்து நம்ம ஹர்ட்டே பண்ணக்கூடாது. அது நீங்க நிறைய பண்றீங்களோ, காட்ட வேண்டிய இடத்துல காட்டாம மற்ற இடத்துல காட்டுறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை ஸ்டாப் பண்ணுங்க. பார்த்தீங்களா, 8 ஆஃப் கப்ஸ். ஏதோ ஒரு ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்காது. ஜாயஸ் ஜூலையா தான் இருக்க போகுது. அந்த ஏமாற்றத்தை அப்படியே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் கிரேட்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த லூப்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லூப்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு, அதை பார்க்காம நீங்க தேவையில்லாத விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது அது ஒரு லூப்பா ஃபார்ம் ஆகும். அந்த லூப் நம்மள வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மள உள்ள மூழ்கடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த லூப்குள்ள போகாதீங்க. அந்த லூப்பை விட்டு வெளியில வந்துட்டு வேற யார்ட்டையாவது சாரி கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட நீங்க சாரி கேட்டுருங்க. போதும், நம்ம இதுக்கு மேல மனசுல வச்சுக்க வேண்டாம். எல்லாத்தையும் போட்டு இந்த ஜூலைல இருந்து இன்னொரு 6 மாசம் இந்த வருஷமே முடிஞ்சிடும். ஸோ பெப் அப், பி ரெடி டு ரிசீவ். நிறைய ரிசீவ் பண்ணணும்னு நினைங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். உங்க த்ரோட் சக்கராவை கிளென்ஸ் பண்ணுங்க. உங்க தொண்டையை பார்த்துக்கோங்க. உங்க காது, செவி வழியா வரக்கூடிய கேள்விகளை அலசி ஆராய்ஞ்சு எந்த முடிவையும் எடுங்க. அதே மாதிரி இப்ப நான் சொல்றேன், 1ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதியில இருந்து நம்மளுடைய 10-day ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் நடக்க போகுது. வாங்க, வந்து ஜாயின் பண்ணுங்க. எப்படி ஒரு உறவை ஈர்க்கணும், அதை எப்படி நம்ம வாழ்க்கையில தக்க வச்சுக்கணும் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க் ஷாப் 10 நாளைக்கு நடக்க போகுது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கேன், போன வீடியோலையும் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். இன்னும் இதை பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா, இன்னும் உங்களுக்கும் பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கால்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். பியூட்டிஃபுல் ஜூலை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.